மருத்துவ கழிவுகளை கையாள்வதில் கேரள அரசு தோல்வியடைந்து உள்ளதாக மாநில உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் சேகரிக்கப்படும் மருத்துவ கழிவுகள், திடக்கழிவுகள், கோழி இறைச்சி கழிவுகள் ஆகியவற்றை தமிழக கேரள எல்லையில் உள்ள நெல்லையின் கிராம பகுதிகளில் கொட்டி செல்வது தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளை ஏற்றி வந்த லாரிகள் நெல்லை நடுக்கல்லூர் பகுதியில் கொட்டிவிட்டு சென்றன. இது தொடர்பான வழக்கு கேரள உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பெச்சு குரியன் தாமஸ், பி கோபிநாத் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கேரளாவில் உள்ள மருத்துவ கழிவுகளை அண்டை மாநிலத்தில் கொட்டியது மிகவும் அபாயகரமாக போக்குவரத்து என நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். மருந்து கழிவுகளை கையாளுவதில் கேரள அரசு தோல்வியடைந்து விட்டதாக விமர்சித்த நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பான விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சியில் குப்பை சேகரிக்க விடப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்யக்கோரி திமுக, அதிமுக, காங்கிரஸ் கட்சிகளைச் சேர்ந்த வார்டு உறுப்பினர்கள் நகரமன்றத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடலூர் நகராட்சியில் தினசரி சேகரமாகும் குப்பைகளை சேகரிக்கும் தனியார் நிறுவனம் போலி கணக்குகளை காண்பித்து பண மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதை அறிந்த நகராட்சி ஆணையர் மோசடிக்கு உடந்தையாக இருந்ததாக துப்புரவு ஆய்வாளர் செந்தில்குமார், மேற்பார்வையாளர் சுப்பிரமணி, முருகன் ஆகியோரை பணியிடை மாற்றம் செய்துள்ளார். இருப்பினும் தனியார் ஒப்பந்ததாரர் நகராட்சி ஆணையரை தகாத வார்த்தைகளால் பேசி தொடர்ந்து மோசடியில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் அந்நிறுவனத்துக்கான ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்ய கோரி திமுக, அதிமுக, காங்கிரஸ் கட்சிகளைச் சேர்ந்த வார்டு உறுப்பினர்கள் நகரமன்ற தலைவரை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செஞ்ச இந்த அக்ஷய் அசோசியேட்ஸ்க்கு கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல. நீங்க நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஓபன் டெண்டர் விடுங்க. நல்ல விதமா யாரோ நடக்கிறாங்களோ இனி அவங்க ஆய்வு பண்ணி